பயங்கரமான நோய். புகாரில் அவர் சொன்னாங்க, லா தபாகது, ஒருத்தருக்கொத்தர் கோவப்படாதீங்க, வலா தகாதஉ, ஒருத்தருக்கொத்தர் துண்டிக்காதீங்க, வலா தஹாசது, ஒருத்தருக்கொத்தர் பொறாமப்படாதீங்க, வலா ததாபரு, ஒருத்தருக்கொத்தர் புறமுதுகு காட்டி போகாதீங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களாக ஒத்துமையாக இருங்க, பொறாமப்படாதீங்க. உலகத்துல உலமாக்களுக்கு கூட வந்த ஒரு நோய் தான் பொறாமை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இமாம் புகாரி எவ்வளோ பெரிய ஆலிம் உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல இமாம் புகாரிய தெரியாத யாராவது இருப்பாங்களா? அல்லாமா, மிகப்பெரிய அல்லாமா, குர்ஆனுக்கு பின்னால் உலகமே தூக்கி கொண்டாடும் கிதாப் புகாரி. அவருக்கு கூட பொறாமையால தான் சோதனை வந்துச்சு. என்ன பொறாமை? இமாம் புகாரி வந்து புகாராங்கிறது இருக்குது உஸ்பெகிஸ்தான்ல, ரஷ்யால. புகாரால இருந்து நைசாபூருக்கு வராங்க. நைசாபூர் வந்து பழைய ஈரானுடைய பகுதி. இப்போ ஒரு பெரிய ஆலிம் வந்து நம்ம ஊருக்கு வாராருன்னா நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம். ஊரெல்லாம் திரண்டு எந்த அளவுக்கு உண்டா, நைசாபூர்ல மக்கள் எல்லாம் 3 மைல் தொலை தூரத்துக்கு மக்கள் வந்துட்டாங்களாம் இமாம் புகாரிய வரவேற்கிறதுக்கு. அதுல குதிரை மட்டும் 4000 குதிரையாம். எத்தனை குதிரை? 4000 குதிரை. 4000 குதிரைக்கு மேல உலமாக்கள். சில மக்கள் புகாரிய கண்ணியப்படுத்துறதுக்காக செருப்பு கூட போடாம வந்தாங்களாம். அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி தாரிகுல் பக்தாதில இதை பதிவு செய்யறாங்க. சொல்றாங்க, சிவாமன் ரக்கிப ஹிமாரன் அவ் பக்லன் அவ் ரிஜாலன், குதிரையில வந்தாக்கள் மட்டும்தான் 4000. இது இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கழுதையில, கோவேரி கழுதையில நடந்து வந்திருந்தாங்க. இப்ப புகாரி வந்ததோட பெரிய ஆலிம் ஒன்று வந்துட்டார். முழு புகாரியுடைய பக்கம் முழு நைசாபூரும் சாஞ்சிச்சு. முழு மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க? இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிட்டாங்க. அங்க இருந்த உலமாக்கள் பாடத்துல ஒருத்தரும் இல்லை. புகாரி கிட்ட ஹதீஸ் படிக்கிறதுக்கு இமாம் புகாரி கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க இருந்தவங்கள்ட்ட யாரும் இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆலிம் தான், அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல. அவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துச்சு. இப்ப இவர் என்ன செஞ்சார்? என்ன புகாரி, என்ன பெரிய புகாரி பாப்பமே. இவர் என்ன செஞ்சார்? புகாரிக்கு எதிராக சில மக்களை தூண்டி விட்டார். இமாம் புகாரிக்கு எதிராக ஒரு சிலரை தூண்டி விட்டார். எந்த அளவுக்குண்டா, இமாம் புகாரியுடைய காலத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அருளப்பட்டதா?